ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங் ரெசிபியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை அந்த நெய்யில் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தேங்காய் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடுறேன். இப்போது அதே நெய்யிலேயே நான் அன்றைக்கி பொடி பொடியாக கட் பண்ண பேரிச்சம்பழம் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நல்லா நம்ம அதே நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் அன்றைக்கி 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இடியப்ப மாவு கூட எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த அரிசி மாவு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க தேங்காய், பேரிச்சம்பழம்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் தட்டி வச்சுருக்க ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நான் ஒரு பிஞ்சுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை வெல்லம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் ஏன் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேனாக்கா, நம்ம சேர்த்துருக்க பேரிச்சம்பழத்துலேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால நம்ம அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் புட்டு மாவுக்கு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் பச்சை தண்ணி ஊற்றி தான் பிசைகிறேன். நீங்கள் வேணாலும் சுடு தண்ணி வேணாலும் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போது நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லாவே அந்த புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். நீங்கள் இதில் வேறு ஏதாவது நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. முந்திரி, பாதாம் இல்லை வேறு ஏதாவது திராட்சை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் ரெடி பண்ண மிக்ஸை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இட்லி பானையில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் நம்ம நிறைய சர்க்கரையெல்லாம் சேர்க்கலை. நம்ம சேர்த்துருக்க பேரிச்சம்பழமே போதும். பேரிச்சம்பழம் சாப்பிட பிடிக்காதவங்க இல்லை பிடிக்காமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லாவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம நெய்யெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நான் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நான் வேக வைக்க போகிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான புட்டு, ஹெல்த்தியான புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டயட் இருக்கீங்கன்னா அவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட். நமக்கு வீட்லேயே ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.